உங்கள் வாழ்நாள் முழுவதும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு கொடுக்கப் போகிறேன். இது எந்த மருந்தையும் விட வல்லமையானது. ஏனெனில் மருந்தின் தாக்கம் குறைந்துவிடலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தை உங்களின் மனதையே மாற்றும். 2 கொரிந்தியர் 10 அதிகாரம் 3 முதல் 5 வசனங்கள் கூறுகிறது, நாம் மாம்சத்தில் நடந்தாலும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவை அல்ல, அவை தேவனில் வல்லமையுள்ளவை. அவை பலமான கோட்டைகளை இடித்துத் தள்ளுகின்றன. தேவனை அறியும் அறிவுக்கு எதிராக எழும் எல்லா வாதங்களையும் உயர்வுகளையும் அடிக்கின்றன. மேலும் ஒவ்வொரு சிந்தனையையும் சிறைப்பிடித்து கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியச் செய்கின்றன. உங்கள் வாழ்க்கையின் பல போராட்டங்கள் முதலில் உங்கள் மனதில் தொடங்குகின்றன. நீ பயனற்றவன், உன்னால் முடியாது, தேவன் உன்னை விட்டுவிட்டார் என்ற பொய்கள் சாத்தானிடமிருந்து உங்கள் மனதில் விதைக்கப்படுகின்றன. அந்த எண்ணங்களை நீங்கள் மீண்டும் மீண்டும் சிந்திக்கும்போது அவை உங்கள் இதயத்தில் இறங்குகின்றன. பின்னர் உங்கள் வார்த்தைகளிலும் செயல்களிலும் வெளிப்படுகின்றன. அதுவே கவலை, பயம், மனச்சோர்வு மற்றும் தவறான முடிவுகளாக மாறுகிறது. ஆனால் தேவன் உங்களுக்கு ஒரு ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக வரும் ஒவ்வொரு எண்ணத்தையும் பிடித்து கீழே இழுத்து அதற்கு பதிலாக தேவனுடைய சத்தியத்தை வைத்திடுங்கள். நான் தோல்வியடைவேன் என்று எண்ணம் வந்தால், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு சக்தி உண்டு என்று சொல்லுங்கள். நான் தனியாக இருக்கிறேன் என்று எண்ணம் வந்தால், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்ற தேவனுடைய வாக்குறுதியை நினைவு கூறுங்கள். நீங்கள் சத்தியத்தை அறிந்த அளவுக்கு பொய்யை எளிதாக கண்டுபிடிக்க முடியும். நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் மனதில் வரும் ஒவ்வொரு எண்ணமும் உங்களுடையது அல்ல. ஆகையால் உங்கள் சிந்தனைகளை கவனமாகக் காக்குங்கள். தேவனுடைய சத்தியத்தால் அவற்றை சோதியுங்கள். ஏனெனில் போராட்டம் மனதில் தொடங்குகிறது. அதே மனதில் தேவனுடைய வார்த்தையால் வெற்றியும் தொடங்குகிறது.